மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒருமனதாக சொன்ன விஷயம், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959ஆம் வருட சட்டம் மத விஷயங்களுக்காக ஏற்பட்ட சட்டமே இல்லை. இதை தெள்ளத் தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஆகவே நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம், தேர் ஓட்டினோம் என்று இந்து சமய அறநிலைத்துறை சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். கோயில் நகரத்துக்கு சென்றாலே அந்த ஊர் நகராட்சி பணம் கேட்கிறது. உதாரணமாக நீங்கள் சிதம்பரம் தெருவில் போனாலே அவங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போனாலே அவங்களுக்கு தெரியும் இது வேறு ஊர்லேயே வந்திருக்க காருன்னு. உடனே 50 ரூபா கொடுங்க, அது கொடுங்க அப்படிங்கிற. இதெல்லாம் யாருக்கு போகின்றன? கோயிலில் தரிசனத்திற்கு கட்டணம் என்பது அது மிகப்பெரிய அநீதி. இந்த தர்ம தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கூட்டத்தில் சென்று தரிசனம் செய்வதை இறைவனுக்கு பல அடி முன்பாகவே திருப்பி விடுவார்கள். இந்த பணம் கொடுத்து போவர்களை இறைவனுக்கு மிக அருகில் கொண்டு செல்வார்கள். மக்கள் கேள்வி கேட்கவில்லை என்பதால் இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் விரைவில் கேள்வி கேட்க தொடங்கி விடுவார்கள். ஏன்னால் வணக்கம், நான் TR ரமேஷ், தலைவர் ஆலய வழிபடுவோர் சங்கம், தலைவர் இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்ட். இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்ட், ஆலய வழிபடுவோர் சங்கம் என்ற இரு நிறுவனங்களும் இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள், குறிப்பாக மத சம்பந்தமான, மத நிறுவனங்களின் நிர்வாகம் சம்பந்தமான அடிப்படை உரிமைகள் நமக்கு இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் கொடுத்துள்ளதை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டிற்குள்ளாகவே இருக்கும். இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டிலும் அதை கடந்து இந்தியா முழுவதிலும் சட்டப்பூர்வமாகவும் வழக்குகள் மூலமாகவும் செயல்பாடுகள் இருக்கும். தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையை நீங்கள் எதிர்க்க என்ன காரணம்? முதல்ல, இந்த கோயில் கும்பாபிஷேகங்கிறது அரசோட வேலையே கிடையாது. இது மத சம்பந்தமான கோயில் அறங்காவலர்களும் கோயில் பக்தர்களாலும் நிறைவேற்றப்படுது. கோயில் கும்பாபிஷேகம் சட்டப்படி கூட இவர்கள் செய்ய முடியாது. இவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவே இல்லை. 1972 சேஷம்மாள் வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒருமனதாக சொன்ன விஷயம், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959ஆம் வருட சட்டம் மத விஷயங்களுக்காக ஏற்பட்ட சட்டமே இல்லை. இதை தெள்ளத் தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஆகவே நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம், தேர் ஓட்டினோம் என்று இந்து சமய அறநிலைத்துறை சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். மற்றபடி இவர்கள் நிர்வாகத்தில் வெளிப்படையான தன்மையே இல்லை. நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் அந்த வெப்சைட், அந்த வலைதளத்திற்கு சென்று பார்த்தால் பல விஷயங்கள் வேலையே செய்யாது. குறிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு பகுதிக்கு அங்கே சென்றால் அந்த வலைதளத்தில் அந்த பக்கம் செயல்படாமல் இருக்கின்ற காட்சியை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். கோயில்களுக்கு ஒரு செயலாளர் நியமனம் செய்த உத்தரவை பார்க்க முடியாது. கோயில் சொத்துக்களிலிருந்து என்ன வருமானம் எந்த மாதத்தில் எப்பொழுது பெறப்பட்டது என்ற விஷயமே தெரியாது. கோயில் உண்டியல்கள் திறக்கின்ற நாள் என்ன, அந்த நேரம் என்ன, யார் பங்கெடுக்கலாம், சென்ற முறை உண்டியலை திறந்தபோது எவ்வளவு பணம் வந்தது, அந்த பணத்தில் எவ்வளவு நாங்கள் வங்கியில் டெபாசிட் செய்தோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது. அறநிலையத்துறைக்கு எதிராக நீங்கள் தொடுத்த முக்கியமான வழக்குகள் என்னென்ன? அதாவது 2015லேருந்தே நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து தொடுத்து கொண்டு வருகிறோம். இதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை, அதன் அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான இந்து கோயில்களில் சட்ட மோசடியாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் தொடர்ந்து அந்த கோயில்களை கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். கோயில்களின் மத சம்பந்தம் இல்லாத விஷயங்களைத்தான் நாங்கள் நிர்வாகம் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும், கோயில் கும்பாபிஷேகம், கோயில் சடங்குகள், கோயில் பூஜைகள், இவை எல்லாவற்றிலும் அவர்களுடைய குறுக்கீடுகள் மிகப்பெரிய அளவில் இருந்து வருகின்றன. இவற்றையெல்லாம் எதிர்த்தும், முக்கியமாக கோயில் சொத்துக்களின் பராமரிப்பு, அவற்றிலிருந்து முறையான வருமானம் பெறுவது, அந்த கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பது போன்ற செயல்பாடுகள் குறித்து பல்வேறு வழக்குகள் நாங்கள் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்து வருகிறோம். சமீபத்தில் வாங்கப்பட்ட தடை உத்தரவுகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அந்த கிழக்கு ராஜகோபுரம், அற்புதமான அந்த ராஜகோபுரத்தின் முன்பாக 150 கடைகள் கட்ட தலைப்பட்டார்கள். இந்த HRNC டிபார்ட்மெண்ட்டு அமைச்சர் சட்டசபையில் அறிவித்தார் என்பதற்காக கோயிலின் ராஜகோபுரத்தின் நிலையான தன்மையை கருத்தில் கொள்ளாமல், அந்த இடத்தில் கட்டலாமா என்பதை யோசிக்காமல், அந்த இடத்தில் திருவிழாக்கள் நடக்கின்றன,
ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள் என்பதையும் யோசிக்காமல் இந்த 150 கடைகளை கட்ட முற்பட்டது. இதை அவசர வழக்காக எடுத்துச் சென்றோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் விசேஷ அமர்வு, அதாவது அந்த கோயில் வழக்குகளை விசாரிக்கின்ற ஸ்பெஷல் பெஞ்ச், அவர்கள் இதை கேட்டு அதிர்ச்சியுற்று உடனடியாக தடை உத்தரவு வழங்கினார்கள். அதன் பிறகு தற்போது இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்தின் முன்பாக என்ன சொல்லியிருக்கிறால், நாங்கள் அந்த கடைகளை கட்டப்போவதில்லை என்று சொல்லி. அதேபோல் நான் ஒரு அவசர வழக்காக இந்த மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் கோயிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோயிலின் அருமையான புராதன சின்னமாகிய அந்த கோட்டையை இடித்துவிட்டு இவர்கள் ஒரு காம்பவுண்ட் வால் போல் கட்டத் தொடங்கினார்கள். மிக மோசமாக புல்டோசரை வைத்தெல்லாம் இடித்தார்கள். ஒரு கட்டுமானத்தை திரும்ப மீளவும் அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எந்தெந்த கற்களை ஜாக்கிரதையாக எடுத்து அதற்கு நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த எண்படியே திரும்ப கட்ட வேண்டும். அப்படியெல்லாம் செய்யவில்லை. அதற்கும் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றேன். இப்பொழுது மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு தாக்கல் செய்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில், கிரீன்வேஸ் ரோடில் உள்ள நிலத்தில் 22 கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் அங்கே 10 கோடி ரூபா. அப்போ 22 கிரவுண்டை பார்த்துக்கங்க, 220 கோடி ரூபா. அங்கே கோயில் பணம் 28 கோடியை எடுத்து தமிழர் கலாச்சார மையம் என்று ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள். இதற்கு அவர்கள் சிஎம்டி அப்ரூவல் கூட வாங்கவில்லை. மிக சாதாரணமாக நீங்களோ நானோ ஒரு வீடு கட்டும்பொழுது இல்லை ஒரு கடை கட்டும்பொழுது பெற வேண்டிய அனுமதியை கூட இவர்கள் பெறவில்லை. அவ்வளவு ஆணவம், அவ்வளவு ஊழல் மிகுந்த ஒரு நிர்வாகத்தை செய்கிறார்கள். மேலும் இந்த கோயிலின் உபரி நிதியை செலவு செய்வதற்கு அவர்கள் சட்ட வழிமுறையை பின்பற்றவில்லை. இவற்றையெல்லாம் காரணமாக காட்டி அவசர வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கவில்லை என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அது வாங்கினால் போரும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. தடை உத்தரவு வழங்கி இதை முழுமையாக வழக்கமான பெஞ்ச் விசாரிக்கும் என்று உத்தரவிட்டது. அங்கேயும் வந்து தடை உத்தரவு வாங்கியிருக்கும். இது போல் பல வழக்குகள். கோயில் பணத்தை எடுத்து செக்குலர் காலேஜஸ், அதாவது நீங்கள் கோயில் பணத்தில் வந்து மத சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு தான் நீங்கள் பாடம் திட்டம் அறிவிக்க முடியும். அப்படி செய்யாமல் இவர்களாக பிஏ, பிகாம், பிஎஸ்சி என்று கலைக்கல்லூரி, அதுவும் ஆரம்பித்த விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், கபாலி கோயில் படத்தை எடுத்து குளத்தூரில் கல்லூரி ஆரம்பிக்கிறார்கள். அந்த குளத்தூரில் கபாலி கோயிலுக்கு சொந்தமாக நிலம் இல்லை. அங்கே ஆரம்பிக்க வேண்டிய காரணம் அது மாண்புமிகு தமிழக முதல்வரின் தொகுதி என்ற ஒரே காரணம்தான். அதற்கும் உபரி நிதியை எடுத்துத்தான் செலவு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். காலேஜ் இப்போ நீங்களோ நானோ ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கு பல வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அடுத்த வருடம் கல்லூரி தொடங்குவதற்கு இந்த வருடம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்து அதற்கென்று ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு என்டோமெண்ட் ஏற்படுத்தி பல ஆவணங்களை காட்டி எங்களுக்கு தீ விபத்து நேராது, எங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, இந்த கல்லூரியை பல வருடங்கள் நடத்துவதற்கு என்றெல்லாம் சான்றுகள் காட்டி தான் நீங்கள் அனுமதி பெற முடியும். ஆனால் அப்ளிகேஷன் கூட போடாமல் அனுமதி பெற்றார்கள். இது மிகப்பெரிய சட்ட மோசடி. அப்பொழுது 4 கல்லூரிகள் தொடங்கிவிட்டோம் என்று சொன்னதனால் அவற்றை இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு அனுமதி கொடுத்து வேறு 6 கல்லூரிகளை தொடங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் 1ஆம் அமர்வு நான் தொடுத்த வழக்கில் தடை உத்தரவு கொடுத்தது. அந்த வழக்கை நானே வாதாடினேன். பார்ட்டி இன் பர்சன் என்று நான் வாதாடினேன். அந்த வழக்கை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பழனியில் ஒரு 20 கோடி ரூபாய் கோயில் பணத்தை எடுத்து அந்த அனுமதி முழுமையாக பெறாத கல்லூரிக்கு கட்டடம் கட்ட பார்க்கிறார்கள். அதற்காகவும் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நான் தொடர்ந்து பல வருடங்களாக போராடி தகவல் அறிவு சட்டத்தில் பெற்ற விஷயங்கள் இருந்து என்ன தெரிகிறது என்றால், கிட்டத்தட்ட 500 கோயில்களில் நியமன உத்தரவே இல்லாமல் செயல் அலுவலர்கள் செயல்படுகிறார்கள். இதில் மிகப்பெரிய கோயில்களும் அடக்கம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போன்ற மிகப்பெரிய கோயில்களில் செயலாளர் உத்தரவே இல்லாமல் இருக்கிறார்கள். சென்னை கபாலீஸ்வரர் கோயிலும் அப்படிதான். இப்படி ஒரு சட்ட மோசடியை அரசு செய்யலாமா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் இவர்கள் நீதிமன்றத்தையும் மக்களையும் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கும்? இந்து சமய அறநிலையத்தின் செயல்பாடுகள் நான் ஏற்கனவே சொன்னது போல் மத விஷயங்களில் குறுக்கீடுகள், கோயில் சொத்துக்களை பாதுகாப்பாமல் இருப்பது. அவர்கள் 6000 ஏக்கர் மீட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். மீட்கப்பட வேண்டிய நிலங்களின் விஸ்தீரணம் 1.5 லட்சம் ஏக்கர்கள். 1.5 லட்சம் ஏக்கர் இங்கே 6000 ஏக்கர். அதேபோல் கோயிலிருந்து வருடந்தோறும் வர வேண்டிய வருமானம் 6000 கோடி ரூபாய்.
இவர்கள் 300 கோடி ரூபாய் வசூலிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது மிகவும் மோசமான நிலை. இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை தருவதற்கு கோயில்கள் 12% நிர்வாக கட்டணம், 4% தணிக்கை கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தணிக்கை ஆட்சேபனைகள் 1986 வருடத்திலிருந்து தீர்வு செய்யப்படாமல் இருக்கின்றன. அப்படி தீர்வு செய்யப்படாமல் இருக்கின்ற தணிக்கை ஆட்சேபனைகள் 18 லட்சம் ஆட்சேபனைகள் இருக்கின்றன. இது இந்த அரசு, இந்த அறநிலைத்துறை மிக மோசமாக நிர்வாகம் செய்கிறது என்பதை தான் காட்டும். கோவில் நிலங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது ஏன் கல்லூரிகள், பள்ளிகள் கட்ட பயன்படுத்தக்கூடாது? சட்டமே கல்லூரிகள் தொடங்குவதற்கும், பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கும், பாடசாலைகள் தொடங்குவதற்கும் அனுமதி கொடுக்கிறது. அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட கல்லூரி என்பது ஹிந்து ரிலிஜன் ஷுட் ஆல்சோ பி டாட், அப்படி தான் சட்டம் சொல்கிறது. இப்போ கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் ஒரு கல்லூரி தொடங்கணும் என்றால் பாடத்திட்டத்தோடு இந்து மதமும் சேர்த்து சொல்லித்தரப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அதை கோயிலுடைய உபரி நிதியில் தான் நடத்த முடியும். உபரி நிதி என்பது கோயிலுக்கு வரக்கூடிய வருடாந்திர வருமானத்தில் கோயில் செலவு போக எஞ்சியுள்ள தொகை, அறங்காவலர் இந்த தொகை இவ்வளவு எஞ்சி இருக்கிறது, இதை நாங்கள் இந்த வழியில் பயன்படுத்துகிறோம் என்று ஆணையருக்கு எழுதி கேட்க வேண்டும். ஆணையர் அது குறித்து ஒரு செய்தி பத்திரிகையில் விளம்பரம் செய்து ஆட்சேபனைகள், கருத்துரைகள் எல்லாம் பெற வேண்டும். பிறகு விசாரணை நடத்தலாம் என்று சொல்ல வேண்டும். இப்படி எந்த சட்ட வழிமுறையும் பின்பற்றாமல் கல்லூரி தொடங்குவதை நாங்கள் எதிர்க்கிறோம். சில கோயில்கள் ட்ரஸ்ட் வாயிலாக நடந்தாலும் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அரசுதான் செய்ய வேண்டும். இந்த நிலையில் கோவில்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது என எப்படி சொல்ல முடியும்? கோயிலுக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? கோயிலுக்கும் ஒரு சர்ச்சுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியுமோ அதே தொடர்பு தான் இருக்க முடியும். கோயிலுக்கும் ஒரு மசூதிக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியுமோ அதே தொடர்பு தான் இருக்க முடியும். இப்பொழுது ஒரு திருவிழா நடக்கிறது என்றால் அதற்கு காவல்துறையின் பாதுகாப்பு வேண்டும், அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள், அந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் தேவைப்படும். 1,00,000 பேர் கூடுகின்ற இடத்தில் பல வசதிகள் தேவைப்படும், மாநகராட்சி ஒத்துழைப்பு எல்லாம் தேவைப்படும். ஆனால் இவையெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்தால் செய்வோம், இல்லாவிட்டால் செய்ய மாட்டோம் என்று சொல்வது சட்டவிரோதம். அதனால் அரசுக்கும் கோயிலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னா, கோயில் சட்ட ஒழுங்கு இல்லாமல் பாதுகாக்க முடியாமல் போனால்தான் அரசு தலையிட முடியும். கோயிலில் ஒரு கோவிட் போன்ற சமயத்தில் ஆரோக்கியம் குறித்த கேள்விகள் எல்லாம் எழும்போது அரசு குறுக்கிட முடியும். இதை தவிர வேறு குறுக்கீடுகள் செய்ய முடியாது என்று அரசியல் சட்டமே சொல்கிறது. கோயிலில் ஒழுங்கீனமான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. அதே போல் சர்ச்சிலும் ஒழுங்கீனமான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. கோயிலையோ சர்ச்சிலையோ மசூதிலையோ சட்டம் ஒழுங்கு பாதிக்கின்ற வழியில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அரசு தலையிட முடியும். மற்றபடி அரசு வழிபாட்டு தலங்களில் தலையிடுவதற்கு அரசியல் நிர்ணய சட்டம் அனுமதி கொடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை. அரசு கோவில்களை நிர்வகிப்பதை நிறுத்திவிட்டால் அனைவரும் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்குமா? சாதி அடிப்படையிலோ அல்லது சமூக அடிப்படையிலோ சில பேர் தடுக்கப்படலாம். அரசு கையில் இருந்தால்தான் அப்படி நடக்காது என்று பலரும் எண்ணுவதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் அறநிலைத்துறை சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி விஷயமாக எந்த சட்டப்பிரிவும் அதில் இல்லை. ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிரசாதம் வழங்கும் போது யாருக்கும் எந்த பாகுபாடும் செய்யக்கூடாது என்ற ஒரு சிறிய பிரிவு தான் இருக்குது. மற்றபடி இந்த சாதி மறுப்பு கொள்கையோ அல்லது இவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், அதை தடுக்கக்கூடாது என்பதெல்லாம் கோயில் நுழைவு சட்டம் 1947 அதன் கீழ் தான் வரும். அறநிலைத்துறை சட்டத்தின் கீழ் அது வராது. அதனால் இந்த அரசு கையில் இருந்தால்தான் எல்லா சாதியினரும் உள்ளே சென்று வழிபட முடியும், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுவதே தவறான விஷயம். ஆனால் அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் என அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியதே. அரசு மிக மோசமாக ஒரு பொய்யை பரப்பி வருகிறது. அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராக ஆகவில்லை, நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்வது மிக மோசடியான ஒரு பேச்சு. என்ன காரணம் என்றால், எல்லா தரப்பு மக்களும், பிராமணர்களிலிருந்து தலித்துகள் வரை எல்லா தரப்பு மக்களும் அர்ச்சகர்களாக, பூசாரிகளாக இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைந்தது தான் தமிழகம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு 46,000 கோயில்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்று சொல்கிறது. அதில் வெறும் 6,000 கோயில்கள் தான் பிராமண சமூகத்தை, அது பிராமணர் என்று கூட சொல்லக்கூடாது, சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி 40,000 கோயில்களில் பிராமணர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் அனைத்து சாதியிலும் அர்ச்சகராக்குவேன் என்று சொல்வது ஒன்று ஆகம விரோதம். இப்போ நீங்கள் ஷியா மாஸ்கில் போய் நான் வேறு சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியரை நான் போடுவேன்னு சொல்ல முடியாது. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் போய் நான் ஒரு கேத்தலிக் ஃபாதரை போடுவேன்னு சொல்ல முடியாது.
அது மாதிரி தான் இது. இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இவர் மறுக்கப்படுகிறார், இவர் ஏற்கப்படுகிறார் என்று இல்லை. அந்தந்த சமூக வழக்கப்படி, உட்பிரிவு வழக்கப்படி கோயில்களில் எந்த ஆகமத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அந்த ஆகமத்தின் வழக்கப்படி செய்யலாம் என்று அரசியல் எண்ண சட்டமே 16(5) அதற்கான அனுமதியை கொடுக்கிறது. இவர்கள் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் சொல்லும் இடத்தில் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பூசாரியோ அர்ச்சகரோ செய்கின்ற கோயிலில் வேறு சமூகத்தை கொண்டு வருவதில்லை. ஒரு தலித் செய்கின்ற கோயிலில் வேறு சமூகத்தை கொண்டு வருவதில்லை. ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் பூஜை செய்கின்ற கோயிலில் வேறு சமூகத்தை செய்வதில்லை. ஆனால் சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ பூஜை செய்கின்ற செயலத்தில் வேறு சமூகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். ஆக இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தாக்கின்ற செய்கைகளே தவிர கோயிலுக்கு நன்மை செய்கின்ற செய்கை கிடையாது. திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மீது அதிகமான விமர்சனம் வைக்கப்படுகிறது ஏன்? திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மத விஷயங்களில் குறுக்கீடுகள் மிக அதிகமாக தோன்றிவிட்டன. இது ஒன்று. இரண்டாவது, இப்போ திமுக 3 வருஷமாக போடுற சட்டசபை அறிவிப்புகள் எல்லாம் ஒருபுறம் அவர் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது என்று இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்கள் குறித்த செலவினங்கள் அதிகரித்து விட்டன. நான் சொல்கிற மாதிரி இந்த யானைக்கு நினைவு மண்டபம் என்றெல்லாம் செலவு செய்கிறார்கள். இதெல்லாம் கோயில் பணத்தை மிக விரைவில் காலி செய்கின்ற நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள். ஒரு கோயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயிலில் ஒரு 60 கோடி 65 கோடி இருக்குது. அதில் 50 கோடிக்கு அவங்க கட்டுமான ஒப்பந்தங்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள். அப்படி செய்யவே முடியாது. லேண்ட்ஸ்கேப்பிங்னு 1 கோடி ரூபா போடுறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் ஒரு பெரிய பண்பாளர், ஒரு கல்லூரி நடத்துபவர் 200 கோடி ரூபாய் கொடுத்து அங்கே வசதிகள் செய்ய சொன்னால் அவர் நேரடியாக செலவு செய்கிறார் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை தவிர ஒரு 100 கோடிக்கு டெண்டர் விடுகிறார்கள். அந்த செலவுகள் எல்லாம் ஏனோ தானோ என்று இருக்கின்றன. இப்போ திமுக ஆட்சியில் மிக மோசமான ஒரு நிலைப்பாடு என்ன வந்திருக்கிறது என்றால், கோயில் பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் செலவு செய்வோம் என்று மிக வேகமாக கோயில் பணத்தை அந்த டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் குறைத்து கொண்டே வருகிறார். சமுதாய அளவில் வளர்ச்சி நிலையை நாம் அடைந்திருக்கும் சூழலில் அனைத்து சமூகத்துக்குமான செக்குலார் கல்லூரிகளை அரசு கட்டக்கூடாது என சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கோயில் பணத்தை வைத்து இப்படி செலவு செய்யலாம், இந்த நன்மை செய்யலாம் என்று அரசாங்கம் முடிவெடுக்கும் போது ஏன் அதை எதிர்க்கிறார்கள்? அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. சட்டம் தான் சொல்கிறது. ஒரு டாஸ்மாக் விஷயமாகவோ, ஒரு பிடபிள்யூடி விஷயமாகவோ, ஒரு கல்வித்துறை விஷயமாகவோ அரசாங்கம் முடிவெடுக்கலாம். கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், அந்த பணத்தை எப்படி வேணால் செலவழிக்கலாம். ஆனால் கோயில் பணத்தில், கோயில் நிலத்தில் என்ன செய்ய வேண்டும், யாத்ரி நிவாஸ் கட்ட வேண்டுமா, யானைக்கு நீச்சல் குளம் கட்ட வேண்டுமா என்ற முடிவெல்லாம் இவர்களால் எடுக்கவே முடியாது. இவர்கள் ஒரு காவற்காரர்கள் போல, ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன இது இருக்கோ அதிகாரம் தான். நான் தடை உத்தரவு பெறும்போது கல்லூரிகள் விஷயத்தில் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியது, இவர்கள் மேற்பார்வை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கிடையாது. கோவில்களில் பார்க்கிங் தொடங்கி சாமி தரிசனம் செய்யும் வரையிலும் கட்டணம் செலுத்தும் நிலை உள்ளதே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதில் ஒரு இறுதி தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு ஒன்றும் வரவில்லை. அரசு இந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டும் என்பதாகத்தான் ஒரு 10ஆம் பொதுவான தீர்ப்பு தான் வந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் கட்டணம் அப்படின்னு சொல்லும்போது இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கோயிலோட நிலத்தில் கொண்டு போய் பார்க் பண்ணுறதுக்கு அவங்க கட்டணம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அதில் ஓரளவு நியாயம் இருக்குது, எல்லாம் சொல்லலாம். நீங்கள் வசதி பண்ணி கொடுத்து யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்து கோயிலுக்கும் வருமானம் வரணும். அதே சமயம் ஒரு கோயில் நகரத்துக்கு சென்றாலே அந்த ஊர் நகராட்சி பணம் கேட்கிறது. உதாரணமாக நீங்கள் சிதம்பரம் தெருவில் போனாலே அவங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போனாலே அவங்களுக்கு தெரியும் இது வேறு ஊர்லேயே வந்திருக்க காருன்னு. உடனே 50 ரூபா கொடுங்க, அது கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு போகின்றன, இதை பார்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி பார்க்கிங் கட்டணங்கிறத நெறிப்படுத்தி அழகாக செம்மையாக செய்ய வேண்டும். இன்றைக்கு பலரும் வாகனத்தில் வருகிறார்கள் என்பதால் இது இன்றியமையாத ஒரு கட்டணமாக மாறிவிட்டது. அதே சமயத்தில் கோயிலில் தரிசனத்திற்கு கட்டணம் என்பது அது மிகப்பெரிய அநீதி, மக்களுக்கு இணைக்கப்படும் அநீதி. பணத்தினால் ஒருவர் இறைவன் முன்பாக சென்று அவர் விரைவில் தரிசனம் செய்து வெளியே வந்து விடுவார் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. இது இருக்கவே கூடாது. இது சட்டப்பூர்வமாகவும் செய்ய முடியாது. இது ஒரு பாகுபாடை தோற்றுவிக்கிறது. சாதி ரீதியாக பாகுபாடு கூடாது என்று சொல்வது எவ்வளவு நியாயமோ அதே போல் பண ரீதியாகவும் பாகுபாடு இருக்கக்கூடாது. அதே சமயம் ஊனமடைந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கைக்குழந்தை உடையவர்கள், இவர்களுக்கு சிறப்பு வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவர்கள் ஜாக்கிரதையாக விரைவாக தரிசனம் செய்து போவது எந்த தவறும் இல்லை. முக்கியமாக ஊனமடைந்தவர்களுக்கெல்லாம் இது அவசியம் செய்ய வேண்டிய செயல்.
இது பல கோயில்களில், சில கேரளா உட்பட பல கோயில்களில் நான் பார்த்திருக்கிறேன். வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தரிசனம் செய்ய வைக்கிறார்கள். அதை அழகாக, செம்மையாக இங்கேயும் பின்பற்ற வேண்டும். மற்றபடி பணத்தினால் ஒரு விரைவு தரிசனம் என்பது இருக்கவே கூடாது. இதை இன்னொரு விஷயம் இன்னும் பார்த்தோம்னா, கோயிலில் இந்த தர்ம தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கூட்டத்தில் சென்று தரிசனம் செய்வர்களை இறைவனுக்கு பல அடி முன்பாகவே திருப்பி விடுவார்கள். இந்த பணம் கொடுத்து போவர்களை இறைவனுக்கு மிக அருகில் கொண்டு செல்வார்கள். இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருப்பதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம். மக்கள் கேள்வி கேட்கவில்லை என்பதால் இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் விரைவில் கேள்வி கேட்க தொடங்கி விடுவார்கள். ஏன்னால் இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த அவேர்னஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. பணக்காரரும் அதே வரிசையில் தான் வர வேண்டும், ஏழையும் அதே வரிசை. ஏன்னா இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம். இதை எவ்வளவு விரைவாக தமிழக அரசு நிறைவேற்றுகிறதோ அவ்வளவு நல்லது. இதற்கு முன்பு கணக்கு வழக்கு சரியில்லை என்றுதானே அரசின் கட்டுப்பாட்டுக்கு கோவில்கள் வந்தன. அதனை மீண்டும் கைமாற்றினால் பிரச்சனை எழாதா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் 668 செயல் அலுவலர்கள் இருக்கிறார்கள், இந்து சமய அறநிலையத்துறை சேர்ந்தவர்கள். அந்த செயல் அலுவலர்கள் நியமன உத்தரவு கிட்டத்தட்ட ஒரு 400 கோயிலுக்கு மேல் காணவே இல்லை. செயல் அலுவலர்கள் உத்தரவுகளை நான் பார்த்த வரையில் அவர்கள் கோயில் எடுக்கும்போது இந்த கோயிலில் நிர்வாகம் சரியில்லை, இந்தந்த தவறுகள் நடந்திருக்கின்றன, இவற்றை சரி செய்வதற்காகத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம், இவற்றை சரி செய்து விடுவோம் என்று ஒரு உத்தரவில் கூட அரசு போடவே இல்லை. எந்த செயல் அலுவலர் நியமன உத்தரவிலும் இன்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றன, இதை சரி செய்ய போகிறோம், இத்தனை காலத்திற்கு செய்ய போகிறோம் என்று சொல்லவே இல்லை. அப்படி உத்தரவில் சொல்லாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் கோயில்களில் தவறுகள் நடப்பதால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டுள்ளோம் நிர்வாகத்தை என்று சொல்வது வேடிக்கையான விஷயம். தவறு செய்திருந்தால் சொல்லியிருக்கலாமே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர்கள் அதிகார துஷ்பிரயோகமாகத்தான் அங்கே இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அரசிடம் கோவில் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறீர்கள். அதனை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதா? இந்த அறநிலையத்துறை சட்டம் 1959 பல பிரிவுகள் செல்லத்தக்கவை அல்ல, அவை அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றன என்று சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் 2012 போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றளவும் நிலுவையாக இருக்கிறது. அந்த வழக்கு நன்றாக விசாரிக்கப்பட்டால் அறநிலையத்துறை இன்று இப்பொழுது இருப்பது போல் உள்ள அறநிலையத்துறை போய்விடும். இதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் வழக்கு விசாரணைக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வழக்கில் மத்திய அரசும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் இந்த பாஜக அரசு அதுக்கு பதிலளிக்காமல் 3 வருடமாக இழுத்தடிக்கின்றது. ஆக எல்லா கட்சிகளுமே இந்த கோயில்கள் அரசின் கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. மக்கள் கையில், இந்து மக்கள் கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும், பல சட்டப்பிரிவுகள் செல்லத்தக்கவை அல்ல என்பது வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.